ஆமா சில்வர் டோன், எல்லோ டோன், ரெட் டோன். ஓகே. அதான் பெர்ஃபெக்ட்டான ஷேப் இதெல்லாம். கம்ஃபாலே ரெண்டு வெரைட்டி இருக்கு ப்ரோ. வர வந்து சாஃப்ட் ஜீன், வர வந்து ஸ்ட்ராங் ஜீன். ஓகே. டாப் கிரேட்னு சொல்றப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஏதோ சும்மா சொல்றீங்க போல. ஐயோ. இது சூப்பரா வரும். கிளியரன்ஸ் எல்லாம் என்ன பிரைஸ் இது? 100 rupees. 100 ரூபாய் தானா? ஆமா. ஜிபில போகுது. ஆமா எல்லாம் 100 ரூபாய் தான். எது எடுத்தாலும் 100 ரூபாய். பேரண்ட்ட வந்து இந்தியன் பிரீடா போட்டுருக்கீங்களான்னு. இப்போ இது வந்து இம்போர்ட்டட் பேரண்ட், தாய்ல இருந்து எடுத்துருக்கீங்க. ஆமா. இப்போ இதை வந்து இந்த மாதிரி இந்தியன் ஃபிஷ் போட்டுருக்கீங்களான்னு கேக்குறேன். மேல் கேஎம்ங்களா? கேஎம். ஆமா கேஎம். எவ்வளவு முட்டை வச்சிருக்கோம்? என்ன அதுல ஒரு 500 முட்டை இருக்குமா? 1000 முட்டை மேல இருக்கும். 1000 மேல இருக்குங்களா? இது நம்ம ரெகுலரா பாக்குறதுதானே. பேசாம இதுக்கெல்லாம் பேர் வச்சிடணும். எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா கொளத்தூர் 10.7. இதே ஸ்டைல்ல ஒரு 10 இன்ட்ரோ இங்க எடுத்திருப்பேன். 10வது முறை வந்திருக்கோம். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. கொஞ்சம் புது விதமான ஆங்கிள் வந்து ஸ்டாக் பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா இப்ப எல்லாருக்குமே வந்து இந்த ஃப்ளவரான்ல காம்படிஷன் ஃபீவர் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ காம்படிஷனுக்காக மீன் எடுத்து வளர்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. ஸோ இவர்கிட்ட காம்படிஷன் கிரேட்ல இப்போ ஃபிஷ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. இங்க என்னென்ன இருக்குன்னு அப்படியே மொத்தமா சுத்தி பார்ப்போம். ப்ரோ நம்ம எத்தனையோ தடவை உங்க கடையில இருக்க ஸ்டாக்லாம் எடுத்திருக்கோம். ஆனா இது காம்படிஷன்ல போடுற அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு நீங்க ஒரு ஃப்ளோரானே சொன்னது கிடையாது. ஆனா இன்னைக்கு எனக்கு நீங்க காம்படிஷன்ல போடுற குவாலிட்டியில இருக்க ஃப்ளோரன்ஸ் நீங்க காட்டணும். கண்டிப்பா. வந்திருக்குங்களா ஸ்டாக்? ஸ்டாக் நிறைய வந்திருக்கு ப்ரோ. வரனால தான் நிறைய வந்திருக்கு. இப்போ இதை வந்து நீங்க காம்படிஷன்ல போட்டா ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில மீன் தான் இருக்கும். அதெல்லாம் என்னன்னு நம்ம கிராஸ் பண்றப்ப எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம அந்த ஆங்கிள் ஒரு மீனையும் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இந்தியன் வாட்டர்ல ஒன் டே தான் இருக்கு. நேத்து தான் வந்து ஷிப்மெண்ட் தான் வந்திருக்கு. ஓகே. நேத்து தான் ஷிப்மெண்ட் வந்திருக்கு. இதெல்லாம் நல்ல ஃபிஷஸ் இதெல்லாம். ஓகே. டியூல் டோன்ல டியூல் டோன் ப்ரோ. நேச்சுரல் கலர்ஸ் வித்அவுட் லைட்ஸ். ஆமா டேங்க்கு மேல லைட் இல்ல. பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் சில்வர் போல் தானே உங்களுக்கு பிடிக்கும் இருக்கீங்க. ஆமா ப்ரோ. இதுல இருக்க சில்வர் போல் தானே? ஆமா சில்வர் போல், எல்லோ டோன், ரெட் டோன். ஓகே. அதான் பெர்ஃபெக்ட்டான ஷேப் இதெல்லாம். இதெல்லாம் சைஸ் பாத்தீங்கன்னா 2 inchesல தான் இந்த பொட்டன்ஷியல் இருக்கு பாருங்க. ஓகே. ஸோ மேபி இன்னும் குவாரண்டைன் பண்ணி இன்னும் இது பண்ணா இன்னும் கலர் வந்து என்ஹான்ஸ் ஆகும். அதே மாதிரி ஹெட் நேற்று தான் வந்தது மீன். ஆமா நேற்று தான். இதுவும் அதே மாதிரி டியூல் டோன் தான். இது டியூல் டோன்ல கிளாசிக். இது கிளாசிக். ஆமா இதுவும் வந்து நல்ல ஒரு பாக்ஸ், நல்ல ஷேப். ஓகே. பாடி ஷேப்லாம் நல்லா இருக்கும். இதெல்லாம் நான் அந்த காம்படிஷன் கிரேட்ல வருமா? ஆமா இது ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் காம்படிஷன் தாராளமா நீங்க போடலாம். ஓகே. சரி ப்ரோ. இது வந்து ஜிபி. இது ஜிபில 2 inches கூட இருக்காது. 1.5 inches ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சின்ன சைஸ் தான். சின்ன சைஸ். இது ஹம்ப் வந்து லைட்டா அங்க பாப்பா இருக்கு. ஆமா இது டிராவல் ஸ்ட்ரெஸ்னால. அது இல்ல எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம்? வருமா நல்லா? இது வந்து ஹம்ப் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய எதுவுமே வராது. ஓகே. டீசென்ட்டான ஹம்ப் வரும். அது டீசென்ட்டான ஹம்ப் வரும். இதுவும் ஜிபி தான். ஆமா இதுவும் ஜிபி இது ப்ரோ. இது பயங்கரமா இருக்கு. கலர் வந்து 20% தான் இப்போ பாக்குறீங்க நீங்க. இன்னும் 80% வர வேண்டியது இருக்கு. ஓகே. இப்போ இந்த மாதிரி நீங்க ஸ்டாக் எடுக்கிறீங்களா, அது எத்தனை நாள்ல கலர் டர்ன் ஆகும்? பழைய கலருக்கு வரும்? மேக்ஸிமம் 7 to 8 days ஆகும் ப்ரோ. 7ல இருந்து 8 நாள் ஆகும். சில ஃபிஷஸ் வந்து ஒரு மாசம் 2 மாசம் கூட எடுக்கும். சில ஃபிஷஸ் வந்து உடனே கியூர் ஆயிடும். நம்ம வந்து 7 நாள் 8 நாள் வெயிட் பண்ணி எடுத்தா சூப்பரா இருக்கும். ஆனா அதுக்குள்ள மீன் வித்து போயிடுது. ஆமா அது வந்து ப்ரீ ஆர்டர்லயே சில மீன் வித்துரும். சில மீன் வந்து இங்க வந்தவொடனே பார்த்து எடுத்துருவாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி. இங்க எல்லாம் பெரிய மீனா இருக்கு. இது ஃபுல்லா ஃபீமேல்ஸ் ப்ரோ. F1 காம்பா ஃபீமேல், ப்ரீடிங் ஃபீமேல்ஸ். ஓகே. F1 ஃபீமேல்ஸா? ஆமா. இவ்வளவு ஃபீமேல்ஸ். நீங்க ஃபீமேல்ஸ் எல்லாமே ஃபார்ம்ல தான் வச்சிருப்பீங்க? ஆமா ஃபார்ம்ல ஃபுல் ஸ்டாக் இது பண்ணிட்டு இருக்கு. ஓகே. அதனால அப்ப இத தாண்டி இன்னும் ஃபீமேல்ஸ் அங்க இருக்கா? ஆமா ஃபீமேல்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. இது நம்ம ரெகுலரா பாக்குறதுதானே. பேசாம இதுக்கெல்லாம் பேர் வச்சிரணும். இதுக்கு பல்லெல்லாம் இருக்கே. அப்பா ரெட் பேஸ். இது F1 தான். அப்பா கடிச்சிருச்சு. இது வந்து மேல கையே வைக்க மாட்டேன். அது எப்படி உங்க கையே கடிக்க மாட்டேங்குது, என் கையே கடிக்குது? ஜிபி இல்லையா? ஜிபில கேமெல். அதான் கேமெல். ஓகே. இதுவும் வந்து மேல் கிடையாது, ஃபீமேல் தான். இதுவும் அப்படிங்களா? ரெகுலேட் ஃபீமேல். இத போட்டு பிரீட் எடுத்துருக்கீங்களா? பிரீட் எடுக்கல. இது நான் மேல் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே. இப்பவே எக்லே. ஆமா எக்லே வந்து ஒரு 20 முட்டை பண்ணிச்சு.
ஓகே. ஓ, கம்மியா வச்சிருக்கு. கவுண்ட் கம்மியா இருக்கு. இப்ப இதோட குட்டி இறங்குது அப்படின்னா நம்ம ஹம்ப் பெருசா எதிர்பார்க்கலாமோ? ரிசல்ட் பார்க்கலாம். ரிசல்ட் பார்க்கலாம். கொஞ்சம் ஹம்பும் வந்து பார்க்க முடியும். நார்மலா வரும். ஓகே. F3 வருமோ? இது F2 மாதிரி F2 தான். F2 தான். ஓகே. அப்ப குட்டிங் F3 வரும். இது வந்து F1 ரெட் பேஸ். நல்லா ஒரு ஃபீமேல் இது. நல்லா கடிக்குது. சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4.5 இன்ச்சஸ் மேல இருக்கும்னு நினைக்கிறேன். சைஸ்ன்னு பேசினாலே நம்ம இதை பத்தி தான் பேசணும். இப்போ இதுக்கு இடமா பாடிஷனும் பெருசா கொடுத்துருக்கு. இல்ல இப்போ ஃபார்ம்ல இதோட பெரிய ஃபீமேல் வர வந்திருக்கு. இதோட பெருசா இருக்கா? அதெல்லாம் மேல அடிக்காதுங்களா? இல்ல அதுதான் லிப்ஸ் கட் பண்ணிருக்கு. ஓகே. தாயிலே கட் பண்ணிருக்காங்க. ஆமா. இதெல்லாம் F1s ஃபுல்லா. இந்த இருக்கிற ஃபீமேல்லே வந்து உங்களுக்கு பிடிச்சது இல்ல பெஸ்டானது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? பெஸ்டானா பாத்தீங்கன்னா கீழே இருக்கு. கீழே இருக்குங்களா? எக் வச்சிருக்கீங்களோ? ஆமா, எக்ல பண்ணிருக்கு இப்போதான் அது. ஓகே. இது எப்படி சொல்லுவீங்க? ஆமா, இதோட எப்படி லைனேஜ். ஓகே. F1 தான் இது. F1 தான். ஓகே. இதோட லைனேஜ் வந்து நல்லா இருக்கும். ஒரே குட்டிங்களா சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி ஒன் பேட்ச் எடுத்தாச்சு இது. ஓகே. இதுக்கு முன்னாடி ரெண்டாவது பேட்ச் இது. மேல் கேஎம்ங்களா? ரெட் கேஎம். ஆமா, கேஎம். எவ்வளவு முட்டை வச்சிருக்கோம்? என்ன அதுல ஒரு 500 முட்டை இருக்குமா? 1000 முட்டை மேல இருக்கும். 1000க்கு மேல இருக்குங்களா? ஓகே. இதோட குட்டிங்க இங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து ஃபுல் பல்ஸோட இருக்கு. என்ன அரை இன்ச் தான் இருக்கும் போல இருக்கே. தமாத்துண்டா இருக்குங்களே. அரை இன்ச்சோட கொஞ்சம் சின்னதா இருக்கும். எல்லாம் குவாலிட்டியா இருக்கும் குட்டிங்க. இவ்வளவு குட்டி சைஸ்ல எப்படி இவ்வளவு பல்ஸ் இருக்குங்க? அந்த ஃபீமேலோட ரிசல்ட் தான் இது. ஃபீமேலோட ரிசல்ட். ரெண்டாவது மேலும் வந்து கையில நான் எடுத்த பிரைஸே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஓகே. ஓகே. இந்த சைஸ் எல்லாம் சேல் பண்ணுவீங்களா? இல்ல ப்ரோ, இந்த சைஸ் பேசான இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷேப் எப்படி இருக்கு. ஓகே. ஓகே. இந்த குட்டிங்க எல்லாம் ஷேப் சூப்பரா இருக்கும். வித்தின் வீக்ல சேல் பண்ணலாம். ஒரு வாரத்துல சேல் பண்ணலாம். ஓகே. இவ்வளவு ஆனா போல்ஸ் அதிகமா இருக்குங்க இது. இன்னும் வரணும் போல்ஸ். ஓகே. ஓகே. சரி ப்ரோ. பிரைஸ் இப்போ இந்த பேட்ச் மட்டும் தான் இருக்குங்களா இங்க? இல்ல, நிறைய இருக்கு. இது பி கிரேட் பிரைஸ். இதெல்லாம் கிளியரன்ஸ் சேல்ல இருக்கு. கிளியரன்ஸ் சேலுங்களா? ஆமா. இதுல வந்து காம்ஃபாவும் இருக்கு, கேஎம்எல்லும் மிக்ஸ் ஆயிருக்கு. ஓகே. எதுனாலனா நம்ம ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து மிக்ஸ் பண்ணிட்டார் ரெண்டுமே. ஓகே. நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்க மாட்டீங்களா? அதெல்லாம் வைக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து கிளியரன்ஸ் சேல் 100 ரூபீஸ் ஈச். ஓகே. இதுலயே நிறைய பீஸ் நல்லா இருக்குங்களே. நல்ல பீசஸ் எல்லாம் இருக்கு இதுல. ஆக்சுவலா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால வந்து கம்ஃபா கேஎம்எல் கண்டுபிடிக்க முடியல. பெஸ்டா வந்து கம்ஃபா இந்த மாதிரி சிலர் கண்டுபிடிக்க முடியுது. எதுவும் ஒரு பேருக்கு எடுத்து கூடாதுன்னு அந்த ரேட்டு கொடுத்துறேன். ஓகே. உங்களால ஆனா அந்த அளவுக்கு பெருசா ஐடென்டிஃபை பண்ண முடியலையா? கம்ஃபாஸ்க்கும் இருக்கும் பண்ணலாம். சில இந்த நான் போடுறது மேல் வந்து ஒரே மேல் தான். ஓகே. ஓகே. ஸோ அதனால வந்து அது பேர்லிங்லாம் கிட்ட அந்த மாதிரி தான் வருது ரெண்டுத்துக்கும். ஓகே. ஒரே மாதிரி வருது. ஆமா. அதனால தான் வந்து கிளியரன்ஸ் எல்லாம் என்ன பிரைஸ் இது? 100 ரூபீஸ். 100 ரூபா தானா? ஆமா. ஜிபில போகுது. ஆமா, எல்லாம் 100 ரூபா தான். எது எடுத்தாலும் 100 ரூபா. ஷிப்பிங் கிடையாது. டைரக்டா வந்து எடுத்துக்கலாம். ஷிப்பிங் மொத்தமா எடுத்துக்கறேன். எனக்கு ஷிப் பண்ணுனா கூட பண்ணிக்கலாம். மொத்தமா எடுத்தீங்கன்னா ஷிப் பண்ணலாம். பல்க் எடுக்கறாங்கன்னா பண்ணுவீங்க? கண்டிப்பா. ரீட்டெயிலுக்குனா நேர்ல வந்து. ஆமா, வர பீஸ் 2 பீஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். சரி. இது பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டி ப்ரோ. நீங்க ஸ்ட்ரைட்டிங்ல காம்படிஷன் போறலாம் அப்படினே அந்த ஃபிஷ் தான் இது. ஸ்பேஸ் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சின்ன ஸ்பேஸ் வச்சிருக்கேன் ரொம்ப கடையில. ஓகே. அதனாலங்க தான் வந்து மீன் இன்னும் இது ஆகாம இருக்கு. என்ன ஒரு 4 இன்ச் இடம் இருக்கும் இதுக்கு. ஆமா. இப்போ இந்த மீனோட வீடியோ காமிக்கிறேன் இருங்க. ஓகே. பாருங்க. இதே ஃபிஷ் தான். ஆமா, இதே ஃபிஷ். ஓகே. இது இந்தியன் வாட்டர்ல ஒன்றும் செட்டில் ஆகல ஃபுல்லா. இதெல்லாம் டியூல் டோன். இதெல்லாம் நேற்று புது ஸ்டாக்ஸ் இதெல்லாம். ஓகே. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த டியூல் டோன்லாம் இன்னும் பளிச்சுன்னு இருந்துச்சு. இதுல கொஞ்சம் அந்த எல்லோ டோன்லாம் பளிச்சுன்னு இல்லை தானே? எனக்கு பர்சனலா தோணுது. ஆமா ப்ரோ, நான் சொன்ன மாதிரி தான். சில ஃபிஷஸ் வந்து சீக்கிரமா செட்டில் ஆயிடும், சில ஃபிஷஸ் வந்து லேட் ஆகும். இப்போ இது மண்டை ஃபுல்லா பல்ஸ் இருக்கு. ஃபுல்லா பல்ஸ் இருக்கு. ஷேப்பும் நல்ல ஷேப் அது. காம்படிஷன்ல போடுறதுக்கு எனக்கு ஒரு டியூல் டோன் வேணும், மண்டை ஃபுல்லா வந்து பல்ஸ் இருக்கணும் அப்படின்னா பட்ஜெட் எந்த மாதிரி இருக்கணும் உங்க கிட்ட வாங்குறதுக்கு? 10,000, 12,000, 15,000, 10,000, 12,000 ஹெட் பல்ஸோட டியூல் டோன்ஸ் உங்க கிட்ட. கண்டிப்பா. ஓகே. இது கையில அடி வாங்கி இருக்குங்களோ? ஆமா, இது வந்து ஆக்சுவலா ஜம்ப் பண்ணிச்சு ப்ரோ இதெல்லாம். ஓகே. இது நல்லா டிரான்ஸ்போர்ட்ல ஜம்ப் பண்ணிச்சுங்களா?
இல்ல இந்த பார்டேஷன் டேங்க் தானே, இந்த டேங்க்ல இந்த குச்சி ஓகே, ரெண்டு மீன் எகிரி அடிச்சிச்சு. அந்த இன்னொரு மீன் வந்து ஜம்ப் ஆகி செத்து போச்சுங்க. ஓகே ஓகே. இந்த ஸ்டேஜ்ல சேல் பண்ண மாட்டீங்களா? 15 டேஸ் அப்புறமா அது டெய்ல் வந்துரும். 15 டேஸ்லயே வந்துருமா? 15 டேஸ்லயே வந்துரும். ஆல்ரெடி ஒரு இப்போ 3 நாள் 4 நாள் ஆயிருக்கும். ஆமா, ஒரு போடுற ஃபுட் அளவுக்கு இருக்கு. ஃபுட் சீக்கிரமா போட்டா இதெல்லாம் போட்டா சீக்கிரமா வந்துரும். ஓகே ஓகே. இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் தாராளமா காம்படிஷன் எடுத்து போலாம். இதெல்லாம் நல்ல சூப்பரான ஃபிஷ் இது. இது எல்லாமே ஒரு திக் பல்ஸா இருக்கு. இந்த வார்ம் பல்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதனா வந்திருக்குங்களா? வார்ம் பல்ஸ் தான் ப்ரோ அது. இது வார்ம் பல்ஸ் தான். வார்ம் பல்ஸ் திக் பல்ஸ்னா சேம் தான். ஓகே ஓகே. வார்ம்னா அது என்னது டார்க்கா மெலிசா இருக்கும்னு நினைச்சேன் வார்ம் பல்ஸ்னா. இல்ல. ஓகே ஓகே. அதோட வீடியோவும் இருக்குங்களா? இருக்கு. அதோட வீடியோவும் நீங்க பாக்குறீங்க. ஓகே. இதெல்லாம் வந்து நேர்லயே பயங்கரமா தான் இருக்கு. ஆனா இன்னும் ரெடி கண்டிஷன் ஆகல. ஆமா. ஓகே. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. கோல்டன் பேஸ்ல இது எல்லாத்துக்கும் வீடியோ இருக்கு. இது எப்படி ப்ரோ, டாப் கிரேடுங்களா இல்ல ஏ கிரேடுங்களா பி கிரேடுங்களா? இது வந்து பி கிரேட் தான். பி கிரேடு நல்லா ஒரு ப்ராட் பாடி வரும். பர்சனல் நல்லா இருக்கும் இது. ஓகே ஓகே. இது ஃபுல்லா செட்டில் ஆகணும். இந்த மாதிரி ஃபிஷ்ல என்ன பிரைஸ் வரும்? இந்த மாதிரி எல்லாம் 3500 4000 அந்த ரேஞ்சில் வந்துடும். ஓகே ஓகே. ஹம்ப் இருந்துரும். அப்ப ஹம்ப் வச்சுனா கிரேட் இல்ல. ஹம்பெல்லாம் வச்சு கிரேட் கிடையாது, குவாலிட்டி வச்சு தான். ஓகே ஓகே. இது ப்ரோ இதுவும் நல்ல ஃபிஷ் இது. ஓகே. இதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் இருக்கும். இதோட வீடியோவே இருக்கு. இது டார்க்கா இருக்குங்களே இதுல. இது தையோட வீடியோ. ஆமா ப்ரோ, செட்டில் ஆகணும்ல ஃபிஷ். அதான் தாய்லாந்துல அவங்க எடுத்த வீடியோ. ஆமா. இந்த வீடியோலாம் மொபைல்ல எடுக்கறாங்களா கேமரால எடுக்கறாங்களா? சில பேர் டிஎஸ்எல்ஆர் எடுப்பாங்க. டிஎஸ்எல்ஆர் தான் மேக்ஸிமம் வந்து எடுப்பாங்க. அப்ப கேமரால தான் எடுப்பாங்க கண்டிப்பா. ஓகே. அதுல எடுத்து நம்மளுக்கு காமிப்பாங்க. 100% இருக்குன்னா நம்ம கிட்ட வந்து அது இன்னும் ரிகவரி 80% இருக்கும். ஓகே ஓகே. தாய்லாண்டோட வீடியோ வந்து ஃபுல்லா நம்ப முடியாது. ஓகே, 80% இருக்கும் அதுல இருக்கிறது. ஒரு 20% கொஞ்சம் ஆமா அப்படி தான் எடிட் பண்ணி தான் போடுவாங்க அவங்க. சரி சரி சரி. ஆனா வந்து அந்த ரிகவர் நீங்க இது பண்ணீங்கன்னா அது வரும். இப்போ இருக்கிறது இது பாருங்க, இது வந்து பாருங்க ஸ்கிராப் மாதிரி இருக்கு பாருங்க பாக்க. ஃபிஷ். ஆமா, இது இருக்கிறதுல டாப் குவாலிட்டி நம்ம கிட்ட. இப்போ இருக்கிறதுல டாப் குவாலிட்டியா? ஆமா, இருக்கிறதுல டாப் குவாலிட்டி. இன்னும் செட்டில் ஆகல. இப்போ இந்த மீனோட வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. இது இந்த மீனுங்களா? ஆமா. சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஸ்ட்ரெஸ்ல அந்த மாதிரி தான் இருக்கும். அப்பா, நீங்க போய் தனியா டேங்க் போட்டு வித்தின் வந்து இது டாப் கிரேட்னு சொல்றப்ப நான் பெருசா எடுத்துக்கல, ஏதோ சும்மா சொல்றீங்க போல. ஐயோ, இது சூப்பரா வரும். இப்போ நீங்க பார்த்தது எல்லாம் வந்து 20-30% பொட்டன்ஷியல் தான். ஓகே ஓகே. இது நல்ல டியூல் டோன்ல, நல்ல டியூல் டோன், நல்ல வார்ம் பல்ஸ். ஓகே. பாக்ஸ் பாடி. ஆமா, நல்ல பிராடான பாடி, செமையா இருக்கு. ரெட் பேஸ். ஓ ஆமா, இதெல்லாம் நல்லா ரெட் பேஸ். ஹம்ப் எல்லாம் டவுன்ல இருக்கு இப்போ. ஓகே. இது பி கிரேடுங்களா? ஆமா, அது பி கிரேட் தான். இதெல்லாம் ஏ கிரேட் தான். இது செமையா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுல என்ன பிரைசிங் வரும்? 5000 உள்ளே வரும் ப்ரோ. 5000 குள்ளதான் வரும். ஆமா, 5000 உள்ளே வரும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வரும். ரெட் பேஸ் காஸ்ட் அதிகமா இல்ல டுவல் டோன்ஸ் காஸ்ட் அதிகமா? அந்த மாதிரி இல்ல, குவாலிட்டி தான் காஸ்ட் அதிகம். குவாலிட்டி தான். இங்க இருக்கிறதுல ஓரளவு ரெட் பேஸா இருக்கு, அதனால இல்ல இந்த மாதிரி தான் மக்கள் விரும்புறாங்க. என்கிட்ட எல்லோ தான் கேக்குறாங்க மேக்ஸிமம் வந்துட்டு. ஓகே, எல்லோ கொடுங்க, இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு. கம்ஃபாலே 2 வெரைட்டி இருக்கு ப்ரோ. வர வந்து சாஃப்ட் ஜின், வர வந்து ஸ்ட்ராங் ஜின். ஓகே. சாஃப்ட் ஜின்னா என்ன, ஸ்ட்ராங் ஜின்னா என்னது? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட். ஓகே. நல்லா பெரிய ஹிட் வரும். ஓகே, ஹம்ப் சொல்றீங்க. ஹம்ப். இதுலயே வந்து இந்த ஃபிஷிங் வந்து இந்த சைஸ்ல தான் ஹம்ப் இருக்கணும். ஓகே. அதிகமா ஓவர் பூஸ்ட் ஆயிடுச்சுனாக்கா அது என்ன லைஃப் ஸ்பேன் கம்மியாகும். ஓகே, ரொம்ப பெரிய ஹம்ப் வந்து, ரொம்ப பெரிய ஹம்ப் இருந்தாலே பாடியோட பெரிய ஹம்ப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட ஃபிஷ் வந்து மேக்ஸிமம் 6 மாசம் 8 மாசம் வாங்குற டைம்ல நல்லா இருக்கும். ஓகே. ஒவ்வொரு இதாயிட்டு என்ன ஆகும், இறந்து போயிடும். நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி எல்லாம். இந்த மாதிரி மான்ஸ்டர் காக் கம்ஃபாஸ்ட் வேணும்னா என்ன ரேஞ்ச் வரும்? ஸ்டார்டிங் எல்லாம் சொல்லுங்க. 7000 6000. ஓகே. நல்ல குவாலிட்டில வேணும்னா கொடுத்துடலாம்.
பட் இந்த பி கிரேட்லயே மாஸ்டர் காக் வரும் பாத்தீங்களா, பெரிய காக் இருக்கும்ல, ஆமா. அதெல்லாம் எவ்வளவு? அதான் அந்த 3000 3000 ரூபாய், 2500 ரூபாய், 4000 ரூபாய். இப்போ 2500 மாஸ்டர் காக். இது இருக்கு பாருங்க, 2800 ரூபாய் இது மாஸ்டர் காக். ஓகே. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஷாப்ஸ்ல வந்து மினிமம் வந்து 1 ஃபீட் டேங்க் கொடுப்பாங்க. இது பாத்தீங்களா ஃபிங்கர் அளவுக்கே தான் ஸ்பேஸ் போட்டுருக்கேன். ஓகே ஓகே. அதனால ஃபிஷ் வந்து மேக்ஸிமம் வர்றது கடைக்காரங்க தான். சரிங்களா? ஸோ அதனால வந்து அவங்களுக்கு தெரியும். இப்போ சில கஸ்டமர் வந்து ஏன் வந்து ஹம்ப் வரல அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நல்லா பெரிய ஹம்ப் வரல, ஏன்னா நான் வந்து ஸ்பேஸ் வந்து குட்டியா கொடுத்துருக்கேன். ஓகே. கம்ஃபா பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்பேஸ் எவ்வளவு பெருசா கொடுக்குறீங்களோ அவ்வளவு மீன்ஸ் பொறுத்த வரைக்குமே அப்படிதானே. ஆமா, மேக்ஸிமம் வந்து இப்போ இது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான். நல்ல இடம் கொடுத்தா இது வந்து சூப்பர் ஃபிஷ். இது வந்து கலர் வந்து எப்படின்னா சில்வர். ஓகே. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். ஆமா. ஓகே. இதோட பேர்ஸ் பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கும். தனித்தனியா இருக்கும். நீங்க ஹெட்ல பாத்தீங்கன்னா அந்த ஷேப், பெரிய ஸ்பேஸ் எல்லாம் விட்டீங்கன்னா இதெல்லாம் சூப்பரா வரும் இதெல்லாம். ஓகே. இது இருக்கு பாருங்க சைட்ல, இது நல்லா காமிப்பான். பிளாட்டினம்ல இதுல இருக்கும். இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. இதெல்லாம் இருக்கு பாருங்க மாஸ்டர் காக். ஓகே. இதெல்லாம் லைட் வெளிச்சத்தை பார்த்தா செமையா இருக்கும். ஜிபி கம்பாஸ்க்கான பேரண்டா? கரெக்டா. மேல் வந்து KML, ஃபீமேல் வந்து F1 VIP. அது ஜிபி லைனா இல்லனா? ரெண்டுமே ஜிபி லைன் தான். அப்படிங்களா? ஓகே. ரெண்டுமே ஜிபி லைன். இம்போர்ட்டட் பேரண்ட் தான். ஆமா ப்ரோ, ரெண்டுமே. நீங்க இந்தியன் பிரீட்ல பேரண்ட் ட்ரை பண்ணிருக்கீங்களா? பண்ணுவோம். இந்தியன் பிரீடா நம்ம பிரீட் தான் ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே. உங்க பிரீட் எடுத்து பேரண்டா போட்டு இம்போர்ட்டட் தான் மெயில். இந்தியால பொறுத்தவரை இந்தியன் பிரீட் அவ்வளவுதான். இல்ல அப்படி கேட்கல நானு. பேரண்ட வந்து இந்தியன் பிரீடா போட்டிருக்கீங்களான்னு. இப்ப இது வந்து இம்போர்ட்டட் பேரண்ட் தாய்ல இருந்து எடுத்திருக்கீங்க. ஆமா. இப்ப இத வந்து இந்த மாதிரி இந்தியன் ஃபிஷ் போட்டிருக்கீங்களான்னு கேக்குறேன். இல்ல ப்ரோ, அந்த மாதிரி பண்றது இல்ல. பண்ணதே கிடையாது. ஓகே. சிலது எனி ரீசன் இல்ல, ஏன்னா இந்தியன் ஃபிஷ்ல வந்து பயங்கர குவாலிட்டியானதுல வருது இல்ல இப்ப? வருது. இப்போ எப்படின்னாக்கா இந்தியன் ஃபிஷ்ல குவாலிட்டியான வருது, சில மீனுங்க வருது. அது வந்து எப்படின்னாக்கா பிளட் லைன் தான் மேட்டர். சில ஃபிஷஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ தைல வந்து இப்போ பாருங்க, இந்த ஃபீமேல் வந்து இப்போ இது எடுக்க போனா 25000 பாட்டு. ஓகே. 25000 பாட்டு இந்த ஃபீமேலுங்கெல்லாம். 15000 பாட்டு, 25000 பாட்டு. இப்போ குவாலிட்டி அந்த பிளட் லைன் இருக்கு. அந்த குட்டிங்க வந்து நல்லா இருக்கணும். வெறும் வந்து அழகு கிடையாது, பிளட் லைன் என்ன இருக்கு கம்பாஸ். அந்த பிளட்ல வந்து 60000 ரூபாய் கிட்ட போயிருமே. ஆமா, அந்த பிளட் லைன் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்தா தான் வந்து நாம எடுப்பேன் மேக்ஸிமம். அதாவது நல்ல பிளட் லைன்ல ரிசல்ட் அதிகமா இருக்கும்ன்றீங்களா? கண்டிப்பா. ஓகே. சில பிளட் லைன் எல்லாம் ஃபீமேல்ஸ் குடிக்க மாட்டாங்க வெளில அவங்க எல்லாம். இப்ப நீங்க நல்ல பிளட் லைன்ஸ்ல எடுக்கிறீங்களா? இப்ப குட்டி இறக்குறீங்கல்ல, அப்ப அது நல்ல பிளட் லைன். அப்ப அதுல இருந்து நீங்க அதனா எடுக்கலாமா? எடுக்கலாம். நான் எடுத்திருக்கேன். என்னோட பிரீட்ல. ஆமா, என் பிரீட்ல வெளில பர்சனலா வாங்குனது கிடையாது. அந்த மாதிரி. சரி. இப்போ கீழே இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து நல்ல பிளட் லைனோட ஃபீமேல் இதெல்லாம். ஓகே. நல்ல பிளட் லைன் ரெட் பிஹெச். இது இருக்கு பாருங்க, இது வந்து இதுவும் சூப்பர் பிளட் லைன் ஃபீமேல். ஆனா பாக்குறது அழகா இருக்காது. ஆனா இது குட்டிங்க வந்து சூப்பரா இந்த மாதிரி அது பேர்ல்ஸ் மெர்ஜ் ஆன மாதிரி இருக்கு. ஆமா, இது குட்டிங்க வந்து நல்லா இருக்கும் இதோட குட்டிங்க. ஓகே. அத லைன் அந்த இதுக்கும் இந்த ஃபீமேலுக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா பிளட் லைனோட இது இன்னும் டாப்பா இருக்கும் குட்டிங்க. ஓகே. அப்ப இதுக்கு தான் குட்டி நல்லா இருக்கும். ஆமா, இதோட குட்டிங்க வந்து இன்னும் டாப்பா இருக்கும். இது பாருங்க, இதெல்லாம் வந்து F2 தான். இதெல்லாம் பி ஃபிஷ் தான். 3500 ரூபாய் அந்த மாதிரி மாஸ்டர் காக் இதெல்லாம். இதே சேம் பிளட்ல அந்த ஃபீமேல் பாத்தீங்கன்னா ரெட் பேஸ். ஆமா. அந்த அதோட பேட்ச்ல வந்து. ஓகே. ஃபார்ம்ல இடம் இல்லையோ? ஃபார்ம்ல ஸ்பேஸ் ஃபுல்லா இருக்கு ப்ரோ. இன்னும் வந்து பெங்களூர்ல அது ஒர்க் நடந்துட்டு இருக்குல. ஓகே. அதனால ராக்ஸ் அங்கே கொஞ்சம் போயிருக்கு. அதனால ஸ்பேஸ் கம்மியா தான் இருக்கு. எப்ப முடியும்? ஒரு 2 மாசத்துல போயிருவோம் அப்படின்னு ஒரு 6 மாசம் முன்னாடி சொன்னீங்க. சொன்னதுதான் ப்ரோ, வேலை போயிட்டு தானே இருக்கு. வர ஆள் பாத்துக்க முடியல. இப்ப எவ்வளவு நாள்ல முடியும்னு தோணுது? டைமே சொல்லாம பண்ணோம்னு நினைக்கிறேன். அப்ப அடுத்த வீடியோ விட பெங்களூர்ல இருக்கலாம் கண்டிப்பா. இதெல்லாம் கிளியரன்ஸ் தான் ப்ரோ இதெல்லாம். ஓகே. போன ஷிப்மெண்ட்ல வந்ததுங்களா? ஆமா, இதெல்லாம் 3 ஷிப்மெண்ட்ல வந்தது. ஸ்பேஸ் வந்து இப்போ வச்சு இது ஸ்பேஸ் அதிகமா இல்ல. இதெல்லாம் நல்லா காம்பா இதெல்லாம். இது கிளியரன்ஸ் செல் தான். இதெல்லாம் கிளியரன்ஸ் செல் கிடையாது. அந்த 2 மீன் மட்டும் தான். எல்லாமே பி கிரேட் தான் பெரும்பாலும். ஆமா, இது பாருங்க, இதெல்லாம் வந்து A கிரேட் ப்ரைஸ். ஓகே. இது வந்து இன்னும் வாட்டர் சேஞ்ச் பண்ணாம இருக்கு.
கண்ணாடியே நடத்துறோம் எனக்கு கண்ணே தெரியல. பிரைஸ் நிறைய வச்சிருக்கீங்க அங்கங்க. ஆமா பிரைஸ்ல நிறைய இருக்கும். ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன காஸ்ட் வரும் பிரைஸ்? 550 வரும். 550 அதே ரேட். எந்த ஃப்ரை நீங்க இறக்குனாலும் 550. 550 லெவல் இருக்கு, 950 லெவல் இருக்கு. ஓகே அதெல்லாம் குட்டி நீங்க பாத்தீங்களா அதெல்லாம் 950 வரும். அந்த ஸ்டார்டிங்ல அரை இன்ச்ல ஆமா அதெல்லாம் 950 வரும். அப்ப அந்த சைஸ்ல யாராச்சும் எனக்கு கொடுங்க 950 கொடுத்து நான் எடுத்துட்டேன். ரெடியா இருக்காங்கன்னா கொடுப்பீங்களா? அவங்களோட சாய்ஸ் தான் ப்ரோ. நம்ம வந்து கொடுக்கலாம். ஆனா வந்து அது நிக்க மாட்டாங்க. அது இல்ல ரேட் எல்லாம் பிரச்சனை இல்லை. எங்க கஸ்டமர்ஸ் மேக்ஸிமம் வந்து ரேட் பேச மாட்டாங்க. ஓகே ஏன்னா தெரியும் குவாலிட்டி மேக்ஸிமம் வந்து நல்லா இருக்கும் தெரியும். அதே மாதிரி அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு தெரியும். ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் ரேட் பத்தி பேச மாட்டாங்க. சிலது நான் ஓப்பனா சொல்லிடுவேன். அது வந்து இது என்ன தாங்காது. வாட்டர் சேஞ்ச் பண்ணாலே அது சுத்துரும். ஓகே இப்போ உங்ககிட்ட எப்படி அது இருக்குங்க? நான் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்றதுன்னா அந்த டேங்க் வாட்டர் சேஞ்ச் பண்றேன்னா வித்தின் 2 hours எடுப்பேன். பொறுமையா எடுப்பேன் தண்ணி. இதுக்கு நீங்க தண்ணி போடுற டைம்ல சரி ஓவர் ஸ்பீட் போட்டீங்கன்னா அது இருந்துரும் நிறைய மீன். ஓகே அது நிக்காது. அந்த ஃபேஸ்ல மத்தவங்க எடுக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டீங்க? ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வேஸ்ட் தான். ஏன்னா அரை இன்ச்ல எடுத்து வளர்க்குறவங்க இருக்காங்க ஒரு சிலர். இப்போ கடைக்காரங்கன்னா அவங்க வளர்த்துப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஓகே அதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வளர்த்துப்பாங்க. கண்டிப்பா அவங்க வந்து வளர்த்துப்பாங்க. ஸோ இஷ்யூ கிடையாது. கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே 1 week வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணா நல்லா இருக்கும். இதெல்லாம் சைஸ் ஆயிருங்களா? வித் பிளட் வாஷ் போட்டாலே சீக்கிரமா சைடு நம்ம. இதெல்லாம் வந்து நல்ல கலர். இதெல்லாம் நேற்று இம்போர்ட் பண்ணது. இது வந்து yellow பிளஸ் அந்த பேக்ல சன்லைட் அடிக்கிறதுனால அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. சூப்பரா இருக்கு. ஹெட் ஓவர் கம்மி தான் இருக்கு. இப்போ 5 இன்ச் இருக்குமா? இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நல்லா பிளட் லைனோட ஃபாதர் இது. கேஎம்எல். ஓகே ஓகே. இது வந்து நான் காம்பா இருக்குது தான் பண்ணியிருக்கேன். இறங்கிருக்கு. உங்களுக்கானதா இது? ஆமா சேல் தான் கிடையாது. ஓகே ஓகே. இது இருக்கு பாருங்க ஒயிட் டைகர் காம்பா ஜிடில. இதெல்லாம் சேல் தான். எல்லாமே சேல் தான். இப்போ இந்த Black patchலாம் இருக்கு அதெல்லாம் மாறுமா? ஆமா அது வந்து போ எல்லாமே மாறிடும். ஓகே ஓகே. இது வந்து பீஃப் ஃபிஷ் தான் ப்ரோ. இதெல்லாம் கிளியரன்ஸ்ல 2500 ரூபாய். இது பீஃப் ஃபிஷ் தான். ஆனா சூப்பரா இருக்கு. இது பர்ஸ் நல்லா இருக்கும். பாடி ஷேப். இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்? இப்போ ஷாப்ஸ்னா அவங்க பெரிய டேங்க்ல போட்டா வித்துடலாம். எங்க வந்து என்னோட क्वेश्चन என்னன்னா இதுக்கு ஒரு டீசன்ட்டான ஹம்ப் இருக்கு. போல்ஸுமே நல்லா இருக்கு. இது எது வச்சு நீங்க பீஃப் ஃபிஷ்ன்றீங்க? என்ன விஷயம் இதுல வந்து கம்மியா இருக்கு? என்ன ஃபிஷ்னா ப்ராப்பரா வந்து ஹம்ப் வந்து மோஸ்டரா வரல பாருங்க. ஓகே ஹம்ப் அந்த டெயில் பாருங்க. ஓகே அந்த வெல்ல வந்து டெயில் ரொம்ப லென்த்தா இருக்கு. எஸ்ஆர்டிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. ரெண்டாவது வந்து இத வந்து நான் ட்ரிம் பண்ணி வைக்கலாம். ட்ரிம் பண்ணா மீனே மாறிடும். டைல் கட் பண்ணி என்கிட்ட வந்து வர கஸ்டமர்ஸ் எப்படினாக்கா இப்போ வெளியூர்ல இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது போயிடும் ஈஸியா. ஓகே இது 5000 ரூபாய் 8000 ரூபாய் கூட போகும். ஓகே என்கிட்ட எதுக்குனாக்கா நான் என்ன என்கிட்ட வந்து வர கஸ்டமர்ஸ்லாம் 2.5 inch 3 inches தான் கேட்குவாங்க. ஓகே சைஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆமா சைஸ் அதிகமா நான் வந்து அது ஏன்னா ஆஃபர் பிரைஸ்ல தள்ளிடுவேன். ஓகே ஓகே. எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு. இந்த ஆஃபரை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. இது வந்து F1 இது பிரீடர் பிரீமியர் இது. இதுக்கு போல்சே இல்லீங்களே. ஃபுல் ஜிபி ப்ரோ ப்ளைன். இதுக்கு வந்து அந்த மேல் போட்டு நான் ஃபர்ஸ்ட் பாருங்க மேல் பார்த்தோம்ல. ஆமா ஆமா. அந்த மேல் போட்டா கரெக்ட் இந்த கேஎம்எல் சொல்றீங்க. கரெக்ட்டா ரிசல்ட் இருக்கும். ஏன்னா இது நல்ல போல்ஸ் இருக்கு அந்த மாதிரியா? இல்ல இப்போ பேர்ல்ஸ் இருக்கு மேலுக்கும் பேர்ல்ஸ் இல்லாத ஃபீமேல் போட்டீங்கன்னா குட்டிங்க நல்லா இருக்கும். ஓகே ஓகே. குட்டிங்க ரிசல்ட் எல்லாத்துக்குமே பேர்ல்ஸ் வருமா குட்டில? ரிசல்ட் பிளைனால ஜிபி வந்துறதுல இல்ல ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வரும் பிளைனான ஜிபி கூட சில வரும். கிளாசிக் காம்பா வரும். நான் உங்களுக்கு காமிச்சல. ஆமா கிளாசிக் காம்பா நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நீங்க ரெண்டுமே பேர்ல்ஸ் போட்டீங்கன்னா அது வந்து கைசிக் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஜிபிக்கும் நீங்க ஜிபி கம்பாஸும் ப்ரீட் பண்றீங்க, நார்மல் F2 கம்பாஸும் பண்றீங்க. ரிசல்ட் எதுல அதிகமா வரும் உங்களுக்கு? ரிசல்ட் பாத்தீங்கன்னா பிளட் லைன் போடல நல்லா ஒரு மேல் பேரண்ட். இதுக்கு அப்ப வித்தியாசம் இல்ல பிளட் லைன் தான். நீங்க குவாலிட்டியா மேல் அண்ட் ஃபீமேல் போட்டீங்கன்னா பிளட் லைனோட கண்டிப்பா ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் ஆகும். ஓகே ஓகே. ப்ரோ கடையில ஓரளவுக்கு எல்லாமே பார்த்துட்டோம்ல? மேக்ஸிமம் பார்த்துட்டோம். இப்போ உங்களோட நம்பர் நான் டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். அதே மாதிரி லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நிறைய பேர் வந்து நீங்க கடை வந்து பாக்குறாங்க, கடை இல்லை அப்படின்னு கமெண்ட்ல போடுறாங்க. ப்ரோ நான் கடைக்கு போனேன் கடை திறந்து இல்லை அப்படின்னு. அதுக்கு நீங்க இப்ப பதில் சொல்லியே ஆகணும். மேக்ஸிமம் என்னன்னா வர கஸ்டமர்லாம் வந்து ஆன்லைன் தான் எனக்கு அதிகம். ஆன்லைன் தான். கடை. ஓகே. ரெண்டாவது வந்து கடையில வந்து எனக்கு அங்க பெங்களூர் ஷிஃப்ட் ஆகுதுல்ல. ரைட் ரைட். அதனால வந்து ப்ராப்பரா நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஜி பெங்களூர்ல இருக்கேன் அப்படிதானே சொல்றீங்க. கடையில வந்து ப்ராப்பரான ஆள் இல்ல. பெங்களூர்ல ஷாப் வந்து ஷாப் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபார்ம் இல்ல ஃபார்ம் வீடு வந்து ஆல்ரெடி இருக்கு. அது கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் அனி வரும். ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. இப்போ ரீட்டைல் ஷாப் இல்லையாங்க? ரீட்டைல் ஷாப் இருக்காது.
இது வந்து ஒரு நல்ல ஆள் பாக்குறேன். ஓகே. இன்கேஸ் ஸோ இங்கேயும் ஷாப் இருக்கும். ஆமா, இன்கேஸ் அவன் வந்து ஹேண்டில் பண்ற மாதிரினா அவனுக்கு வந்து மெயின்டைன் பண்றதுக்கு கொடுத்துருவேன். ஓகே. அப்ப ரீட்டைல் ஷாப் இங்க தான். ஆமா, ரீட்டைல் அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும், ரெண்டுத்தையும் இருக்கும். இல்ல இல்லாத ரீட்டைல் அங்க பண்ணுவீங்க, பட் உங்க ஃபார்ம்ல பண்ணணும். ஃபார்ம்ல தான். இப்போ என்ன பிளான்னாங்க, டோட்டலா வந்து ஏஷியன் அரோனாஸ் ஓகே பிளஸ் இதுவும் அந்த மாதிரி பண்ண போறீங்களா? அந்த கிளைமேட்டுக்கு அதெல்லாம் செட் ஆகுமா? அதான் செட் ஆகும். பெங்களூர்னாலே வந்து அந்த கிளைமேட் அங்க ரொம்ப இஷ்யூன்றாங்க. இல்ல, ஏன்னா மதிய வெயில் அடிக்குது, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாண்டி போனாலே சில் ஆயிடுது. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல பெங்களூர் கிளைமேட் சென்னையோட ஹாட்டா இருக்கு இப்போ. ஹாட்டா, அதுதான் சொல்றேன், ஒரு கரெக்டான டெம்பரேச்சர் அங்க இல்ல. அதுதானே ப்ரோ, நம்ம ரூம் டெம்பரேச்சர் பிளஸ் ஹீட்டர் டேங்க் ஹீட்டர் போட்டது மேனேஜ் பண்றீங்க. ஆமா. ஓகே, அங்க போய் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்கன்றத நம்ம பாப்போம். கண்டிப்பா. சரி ப்ரோ, வீடியோ முடிச்சுக்கலாமா? கண்டிப்பா ப்ரோ, அடுத்த வீடியோல பாப்போம். கண்டிப்பா.